சரி போலாமா? ஷீலா கார்டு கூகுள் மேப் போட்டு ஷீலா கார்டுக்கு ரூட் தான் தெரியல எப்படி போறதுன்னு. ஹெல்மெட் முன்னாடி பேர் எக்ஸ்னு போட்டிருக்கோம். இந்த ஹெல்மெட் தாங்க அதுனா ஒரு 3000 வரும். அந்த ஹெல்மெட் நல்லா இருக்கு தெரியுமா? இது மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஒல்லியாகிறவங்களுக்குலாம் அந்த ஹெல்மெட் தான் சூப்பராக ஃபிட் ஆகும் தெரியுமா? அதனால் நான் எங்கள் அண்ணன்லாம் ஃபுல்லாக பண்ண ஆக்சிடென்ட் ஹெல்மெட்டாக வச்சுருப்பாங்களே. ஊருக்கு போகல எல்லாம் ஆக்சிடென்ட் ஹெல்மெட்டாக வச்சுருப்பாங்க. MT R15 நான் போனேன் ஆக்சிடென்ட் ஹெல்மெட் எங்கள் அண்ணனுக்கு வெளியே போனால் தான் கரெக்டாக எனக்கு அப்பயே கரெக்டாக இருந்துச்சு. 9th 10th அப்பயே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அந்த ஹெல்மெட்டு. காலையில் 8:15 அப்புறம் 7:15 50 ரூபாய்க்கா அவ்வளோ சீக்கிரம் 9 மணிக்கு. ஆனால் காலையில் நேரமாக போண்டா 7:15 என்னமோ. ஸ்கேனிங் தாங்க பண்ணுவோம். வழி இதில் போகுதா மேப்பு கூட கைஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சீலாகட்டு மேலே போக போகிறோம். ஒருத்தனை அப்போ வந்து மேப் போடுன்னு வராங்க. எதுவும் போட மாட்டாங்கன்னா ஏன்னா சாயா கோன்லாம் போட்டு வச்சுக்கிற வேண்டா பாய் இப்படி பண்ணுறடே. நாங்கள் தெரியலையா பின்ன ஒன்று பண்ண மாட்டோம். சீலாகாட்டு பெருமாள் கோயில் கீழ் பெறா விட மாஸ் கடை நம்ம ஊருலையும் கூட நான்வெஜ் தான் வருமா? டைரக்ஷன்லாம் கட்டுதா வேறு லெவல். இதே தெய்வா ரெடிமிக்ஸ்னு இருக்குது முன்னாடி.
அது வெளியே போனால் பக்கம் தடம் இதுக்கு வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக ரோட்டை காமிக்கல. தடத்தை காட்டலையா அறாடி நீங்கள் போகிறானு போல தடத்தை எதுவும் காட்டலையா? இல்லை வாட்ச்மேன் உக்காண்டுக்கிறாங்க. என்ன ரோட்டு காமிக்கிறாரு பின்னாடி காமினி பேசு உங்களுக்கு பேசு சரிந்தா நமக்கும் கொஞ்சம் வீடியோ லெங்கான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்படியே போய் காமினியில் போயிட்டேன். வந்த ஊர் தான் காமனேரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. நாங்கள் தான் இருப்போம். நான் காலையில் பஸ் ஏற வர ஊர். அதுக்கப்புறம் பில்டிங்லாம் அதிகமாக இருக்காது. பிள்ளைங்க எல்லாம் அவளுக்கு பிள்ளைங்களே இல்லை, எல்லாம் ஆகாவலியே தான் இருப்பாளுங்க. பிள்ளைங்களே இந்த ஊர்ல இருக்க பிள்ளையே இல்லாத ஊர்னா இந்த ஊர் தாங்க. நண்பர்களே, மொத்தத்தலையெல்லாம் ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிறான்டா ஹட்ரு. நம்ம ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கிட்டாங்கன்னா வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு யானைக்கு ஒரு காலம் சோனைக்கு ஒரு காலம் வரந்தாங்க. ஒரு 5 மாசம் போச்சுன்னா எனக்கு அடுத்த அப்பற காசு வரும். அது கொஞ்சம் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு 5000 கூட நான் ஒண்ணு பாக்குறேன். நாங்கதான் உள்ளதாண்டா ஒரு திட்டு நாளைக்கு மட்டும் ஒண்ணு இருக்கிறதுக்கு உள்ளதான் ஹரிசர்னு ஒருத்தன் என் கிளாஸ்மேட் காலேஜ் எங்க இருந்தா தெரியல. நாளைக்கு அநேகமா நம்ம போகும்போது கண்ணுல மாட்டாலும் மாட்டலாம். இல்ல அது பசங்க மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டானு தெரியல. லேண்டிங் இந்த கரட்டு மேல ஏறிக்கலாமா? இந்த கரட்டு மேல ஏறிக்கலாமா? அந்த கரட்டுக்கு பாருக்கு வழி இந்த இதெல்லாம் காமிக்குது. வெளி இதுலயா? இது முன்னாடி மெயின் ரோடு மாதிரி பண்ணிக்கிறா. சரி, நல்ல ரோட்ல போவோம்டாம்ப தான் சொல்றேன். எலைட் டெக்னோ ஸ்கூல் ஸ்கூல்லாம் வந்து இன்னும் கட்டவே இல்லை. இன்னும் பாதி கட்டிட்டு இருக்கிறானுங்க. இதுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணணும்டா அட்மிஷன் போட்டானுங்க பேரு. இதுக்குள்ளேயே அட்மிஷன் போட்டு வாங்க வந்து எங்க ஸ்கூல் சேருங்க. உங்க பையன் வந்து வருங்காலத்து டாக்டர் வேணுமா கலெக்டர் வேணுமா எது வந்தாலும் எங்க கையில இருக்குது, எங்க கையில சேர்த்து விடுங்க. பணம் மட்டும் ஒரு 50,000 கட்டி கொடுங்க கட்சி அப்படிமானுங்க. சென்னையில என்ன தெரியுமா, எல்கேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனா 80,000 ஃபீஸ். 80,000 ஃபீஸா? ஸ்கூல் ஃபீஸ் 80,000 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ரூட் எங்கேயும் மாறி வந்துட்டோம். இங்கேயே வந்துட்டோம். ரூட் எதுவும் மாறி வந்துட்டோம்டா. அட கருமமே, இந்த கோயிலே போக சொல்லிக்கிறான். நிறையிலே மண்ணு தடம் ஃபுல்லா மண்ணு தடம். சரி விடு இருப்போம். மெயின் ரோட்லயே போலான்னு பார்த்தேன்.
பின்னத்திற்கு ரோடு இடம் தெரியாம மாட்டிக்கிட்டோம். எனக்கும் ஆனா ரொம்ப நாள் ஆசை இந்த கோயிலுக்கு போகணும்னு. ஆஹ் இந்த கோயிலுக்கு வரமோ இல்லையோ அந்த கரட்டுக்கு போகணும்னு ஆசைதான். நீ சொல்றாங்கன்னா நான் இன்னும் போனது இல்ல. எங்க மாமா சொல்லுவாரு, எதுக்கு அப்பெல்லாம் இந்த கரடை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெளியூர்ல எல்லாம் அடிதடி பண்றாங்கல்ல. ஆமா. இப்ப சேலத்துல வந்து யாராச்சும் வெட்டிவிட்டாங்க, சேலம் அம்மாப்பேட்டை எல்லாம் வந்து பெரிய ஆளுங்க தான், எல்லாம் ரவுடி அந்த மாதிரி தாங்கிறாங்களே. அவங்க எல்லாம் வந்து அப்ப அந்த டைம்ல சுதந்திரம் கிடைச்ச கொஞ்ச நாள்ல ஒவ்வொரு ஊர்லயும் போலீஸ் பலம் அதிகப்படுத்தினாங்கல்ல. அந்த மாதிரி டைம்ல வந்து எப்படின்னா அப்பெல்லாம் ரொம்ப இதா இருக்குமா. இப்போ ஒருத்தனை வெட்டிட்டான்னு ஏன் 10 சைனா அவனை போட்டு இழிக்கிடுவாங்களாம். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து ஒளிஞ்சிக்கிற இடமா இருந்துச்சாவே. எங்க மாமாவே வந்து ஒரு பிரச்சனையில லெஃப்டா ரைட்டா, எங்க மாமாவே வந்து ஒரு பிரச்சனையில வந்து என்ன பண்ணிக்கிட்டான், ஒரு ஆள் கைய இது பண்ணதுல அடிச்சதுல கைய இதாயிருச்சு. அப்படி ஆனதுக்கு 2 நாள் கேஸ் கொடுத்துட்டானுங்க அவனுங்க. 2 நாளே மாமாவை இந்த கரத்துலதான் வந்து பட்டு கடை இருந்துச்சான். இந்த தீலா கரத்துல கடை வீட்டுல இருந்தது. திடீர்னு மேப்ப எங்கேயும் கூப்பிட்டு போகுது. வீட்டரமா கண்ணான தடங்குடா. அதுல இருந்து பக்கம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சாமியார் அந்த கரடு ஏறி வந்திருந்தா பக்கம்னு நினைக்கிறேன். போய் சுத்திட்டு போயிட்டு வரும். ஏன் இந்த ரோடே படம் வச்சுக்கிறாங்க. இதுல கரடு அண்ணாண்டுக்குதா, கரடையும் அந்தாண்டுக்குதுடாடி. அந்த மண் தடம் போது கரெக்டுக்கு முன்னாடி எதுவும் போகும் போல. கூகுள் மேப் பொய் சொல்லாது. கடைசியில யோகி பாபு மாதிரி கொண்டு போய் விட்டுருச்சுன்னு யோகி பாபு காதாருனார கடைசிலையும் தெரிஞ்சிருந்துன்னு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கொண்டா நம்பட்டான். ஏடாம்பே என்னைக்குமே நாம 2 பேரும் வண்டியில் போனா அதிகமா பேச மாட்டோம்ல. இன்னைக்கு ஏதாவது பேசிட்டு வந்துடும், கண்டென்ட்டுக்கோசரம் பேசிட்டு வரோம் போல. அது கெட்ட வார்த்தையெல்லாம் வாய்க்குள்ளேயே வெத்தலை மாதிரி மடக்கி குத்தி உள்ள வச்சுட்டு வரேன். இதுல லெப்டா ரைட்டா லெப்டா ஏரிக்குள்ள போய் எனக்கு தெரிஞ்சு ஏதோ சாட் அடிக்கிற இடத்த கொண்டு போய் காட்டுன்னு நினைக்கிறேன். அர்ஜிசன்ல டயர் வேற தெரியல. போகும்போது அப்படி போயிடலாம் பாரு சுத்திட்டு. அந்த கரண்ட் மாதிரி இந்த கரண்ட் பண்ணாங்கன்னையா, திண்டிமங்கலத்துல ஒரு கரண்ட், அந்த கரண்ட் பண்ணாங்களே முருகன் கோயிலுன்னு, அந்த கரண்ட் மாதிரி இந்த கரண்டை பண்ணாங்கன்னா நீட்டா இருக்கும். மேல ஏறுவோமா கீழே கரத்து மேல
ரோடுக்கு நானுங்க மெயினா ரோடுக்குதுங்கிறதுனாலதான் வந்தேன். ஏன்னா இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பாறையிலே இன்ன வரைக்கும் என் வண்டி மேல ஏத்தல. சோலையில ஆஹ் ஏன்னா செவரையில ரோடு இல்லைங்கிற ஒரே காரணத்தால் தான் மேல ஏத்துனேன். அதெல்லாம் ஹிமாலயனு எக்ஸ்பல்ஸ் மினிமம் எப்ஜெட் ஆகுது வேண்டா. இப்ப எப்ஜெட் தாண்டா எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஏன் அதுக்குள்ளதான் வீடு இங்க மாறிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஏதோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வண்டி வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். கடைசியில பார்த்தா நடந்தது நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி. உண்மையாகுதா இடம் அதுக்கு நாலு ரோடு இல்ல. டயர் புண்டா ஆல்ரெடி பஞ்சர் புண்டை வர. ஸ்ட்ரெயிட்டா தான் போக சொல்லுதா. எங்க வீட்டை சுத்துறது பாத்தீங்கன்னா அந்த டைலாக் வருமே மதி மறுபடி ரோடே இல்லடா அம்பு. இவரா இப்படியே போதுமா வெயிட்டா போய் மலை மேல விடுதுடா. கருமம் அந்தாண்ட பெரிய ரோடே இருக்குறா. வந்த விட அந்தாண்ட ரோடு நீட்டாவே இருந்துக்கிறா மேல போறதுக்கு. என்னையுமே நம்ப கூடாது. கண்டா அரவழி சீலா கரடு இன்னொன்னு எங்கடா இதெல்லாம் எங்கடா காட்டம் பிடிக்குது. வந்த தடமே தப்பு. போதும் பாடா அந்த சீலா கரடு வந்தது போதும். வண்டி நிறுத்தி 4-5 போஸ் போட்டோ எடுத்துட்டு போலாம். சீலா கரடு நம்பி வந்ததுக்கு அருமையா வச்சு